Hi students, welcome to our Triple S Chemistry channel. நாம இப்போ பார்க்க போறது லெசன் 1ல இருந்துட்டு மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படிங்கிற 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். காந்த பிரிப்பு முறை. இதுல வந்துட்டு ஃபெர்ரோ காந்தத்தன்மை இருக்கக்கூடிய தாதுக்களை பிரித்தெடுக்க தான் இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் யூஸ் ஆகுது. ஃபெர்ரோ மேக்னெட்டிக் நேச்சர் இருக்கக்கூடிய ஓரை செப்பரேட் பண்றது, அதாவது கான்சென்ட்ரேட் பண்றதுல இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் யூஸ் ஆகுது. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓரை வந்துட்டு நல்லா பவுடர் ஃபார்முக்கு மாத்திட்டு இது வழி அந்த ஃபனல் வழியா தட்டுவாங்க. ஸோ அப்போ இங்க பார்த்தோம்னா 2 வீல் இருக்கா, இதுல வந்துட்டு ஒரு வீல் வந்துட்டு மேக்னெட்டிக் நேச்சர் இருக்குது, இன்னொரு நார்மலா இருக்கக்கூடிய வீல். இதுல வந்துட்டு மூவிங் இது இருக்கும், பட்டை மாதிரி ஒரு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பவுடர் ஃபார்மா இருக்கிறத இதுல போடும்போது இந்த பட்டை வந்து இப்படி மூவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு 2 நேச்சர் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதாவது ஒரு இதுக்கு காந்தத்தன்மை இருக்கும், இன்னொரு இதுக்கு காந்தத்தன்மை இல்லாம இருக்கும். ஒண்ணு ஓருக்கு காந்தத்தன்மை இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ்க்கு காந்தத்தன்மை இல்லாம இருக்கும். ஓகேவா? எடுத்திருக்கக்கூடிய தாதுக்கு காந்தத்தன்மை இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய மாசு பொருளுக்கு காந்தத்தன்மை இல்லாம இருக்கும். இந்த மாதிரி 2 வேறுபட்ட காந்தத்தன்மை உள்ள பொருட்களை பிரிச்செடுக்கதான் இது யூஸ் ஆகுது. சோ அப்போ இதுல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, காந்தத்தன்மை இருக்கக்கூடிய பார்ட்டிகிள் வந்துட்டு இந்த வீலுக்கு பக்கத்திலே விழுந்துரும். ஓகேவா? அங்க வந்து நம்ம அதை சேகரிச்சுக்கலாம். காந்தத்தன்மை இல்லாதது இந்த வீலுக்கு தூரமா போய் விழும். ஓகேவா? இதுதான் இங்க நடக்கக்கூடிய ப்ராசஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு உல்ஃப்ரமைட் அப்படிங்கிறதுல இருந்து டின் ஸ்டோன் பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, உல்ஃப்ரமைட் அப்படிங்கிற தாதுல இருந்துட்டு வெள்ளீயக்கல் அப்படிங்கிறத பிரித்து எடுக்க போறோம் அப்படின்னா, இல்ல இந்த உல்ஃப்ரமைட் அப்படிங்கிறதுக்கு காந்தத்தன்மை இருக்கும், மேக்னெட்டிக் நேச்சர் இருக்கும். அந்த டின் ஸ்டோனுக்கு என்ன கிடையாது, காந்தத்தன்மை கிடையாது. சோ அப்போ இப்படிப்பட்ட இதை போடும்போது இந்த உல்ஃப்ரமைட் அப்படிங்கிறது எங்க இருக்கும், இந்த வீலுக்கு பக்கத்துலயே இங்க வந்துட்டு விழுந்திருக்கும். டின் ஸ்டோன் என்ன இருக்கும், தூரமா விழுந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த செப்பரேஷன் இது வந்துட்டு 5 மார்க் கொஸ்டின், மேக்னெட்டிக் செப்பரேஷன் இது இன்சைடு 5 மார்க் கொஸ்டின். இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.